ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரியில் எப்போவுமே லவ் ஸ்டோரி போடுறது நம்ம சேனலோட வழக்கம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நிறைய லவ் அனிமையை பார்த்தேன், பட் எனக்கு அந்த லெவலுக்கு அது பிடிக்கல. பட் இந்த நீஸ்கோய் அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது. கதையும் வேற லெவலில் இருக்கும். நிறைய எபிசோட்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் நான் இதை போடாமல் இருந்தேன். பட் இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் வேற லெவலில் இருக்கும் அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 1. இந்த ஒரு டாலர் தான் கதையோட முக்கியமான ஒரு விஷயமே. சின்ன வயசுல ஒரு பையன் ஒரு பொண்ணை மீட் பண்றான். நீ அந்த லாக்கெட்டை வச்சுக்கோ, நான் இந்த கீயை வச்சுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். நான் இந்த கீயை வச்சு உன்னோட லாக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு அப்ப பார்ப்போம். அப்படி நம்ம மீட் பண்றப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப கதையோட நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. செஃப் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வேற லெவல்ல சமையல பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக நம்ம ஹீரோவை நீங்க செஃப்னு நினைச்சிட வேண்டாம். செஃப் லெவலுக்கு அப்ப நம்ம ஹீரோ நிறைய பேருக்கு என்னடா சாப்பாடு செய்யறா அப்படின்னு பார்த்தா, டே மரம் பண்ணீங்களா, சாப்பாடு ரெடி. நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டர் நீங்களா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ரவுடிங் எல்லாம் நம்ம ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்றாங்க. நம்ம யங் மாஸ்டர் சாப்பாடு வேற லெவல், பேசாம ஒரு செஃப் ஆயிரலாம்னு சொல்லவும், என்னது உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காகவா நான் இருக்கேன், கண்டிப்பா நான் அவங்கள மாதிரி ரவுடிங்க ஆக மாட்டேன்டா, நான் இதுக்காக தான் மெனக்கிட்டு படிக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் நார்மல் லைஃப் வாழ்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட அப்பா வரவோ எல்லாரும் குட் மார்னிங் பாஸ்ன்னு சொல்லவும், ஹே ராகோ கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சோ டயத்தை ஃப்ரீயா கிக்கோ சரியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்படி என்ன பேச போறாரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல்ல நம்ம ஹீரோவை டிராப் பண்ண இந்த ரவுடிங்க போகவோ மத்த பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. சரி நம்ம ஹீரோ போகும்போது, யங் மாஸ்டர் சொல்ல மறந்துட்டேன், புதுசா டவுனுக்குள்ள ஒரு கேங் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கு சண்டையா இருக்கு, எப்ப வேணா அவனுங்க வந்து உங்களை முதுகுல குத்தலாம், ஜாக்கிரதை யங் மாஸ்டர்னு சொல்லவோ, இந்த பிளடி வேர்ல்டுல நான் எப்படி வாழ போறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறோம். இப்படி இருக்கிற எனக்கு ஒரு நார்மலான லைஃப், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். என் லைஃப்ல பொண்ணுங்களே இல்ல, மேபி இந்த லாக்கெட்டை கொடுத்த அந்த பொண்ணு அவ மட்டும் தான் என் லைஃப்ல ஒரு பொண்ணுன்னு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது செம ஃபாஸ்டா ஒரு பொண்ணு ஓடி வர, லேட் ஆயிட்டு ஸ்கூலோட செவுத்துல ஜம்ப் பண்ணி அவ உள்ள வர ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ கையில அந்த லாக்கெட்டை சுத்திட்டு ஸ்டைலா வந்தா, அந்த பொண்ணு முட்டியை வச்சு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு கிக்க ஓடுறா. சாரிங்க நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிடுதா. நாளோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா விளங்கிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்ன ராகோ காலையிலேயே ஃபைட்டிங்கா நம்ம ஃப்ரெண்டு கேட்கவோ, மூக்குல இருந்து ரத்த வருது அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவோ, ஹே ஓனடரா எனக்கு ஒன்னும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு பொண்ணு ஸ்கூல் செவரேறி குதிக்கும் போது என் மூக்கிலேயே முட்டியா வச்சு அடிச்சிட்டான்னு சொல்லவும், ஏதோ ஒரு பொண்ணு ஒண்ணு அடிச்சுட்டு போனாலா, காமெடி பண்ணாதப்பா நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான். அதான் உண்மை நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை உனக்கு அடிப்படையில் என்னாலும் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு பேண்டேஜை போட்டு விடுறா. ஓனடராக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்கிறானா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஓனடரா என் லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கற்பனை கண்டுட்டு இருக்கான். கிளாஸுக்கு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கான், டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வா இந்த பொண்ணு பார்க்க செமையா இருக்காளே அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட பேரு கிரிஸ்டோகே சிட்டோகே, நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன், என்னோட அம்மா ஜாப்பனீஸ், என்னோட அப்பா அமெரிக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஹாஃப் ஜாப்பனீஸ் பொண்ணு பார்க்க அழகா இருக்கான்னு எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருந்தா. நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ தானே அந்த அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறா. என்ன முட்டையில அடிச்சுட்டு போன அந்த பார்பரியன் கேர்ள் நீ தானே சொல்லவும், என்னது நான் ரவுடியான்னு கேட்கவும், செவராரி என்ன வந்து அட்டாக் பண்ணிட்டு போனா வேற என்ன சொல்வாங்களான்னு கேட்கவும், அது தெரியாம நடந்தது, சின்ன விஷயத்த நீ பெருசாக்குற, உனக்கு என்ன பிளட் பிரஷரா, சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுற நவா கேட்கவும், நீ தான் குரங்கு மாதிரி செவராரி குதிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. யாரை பார்த்து குரங்குன்னு சொன்னா நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே பஞ்ச விட்டுருதா. ஈச்சியோ நீ தான் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கணும், டீச்சர் அவன் பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க, இவன் பக்கத்துல யார் உட்காரவா தள்ளி போய் உட்காரவும், ஆமா மங்கி கேள்வோம் எய்ட்ஸ் எனக்கு வந்துடும் நம்ம ஹீரோ சொல்லவும், திரும்பவும் நம்ம ஹீரோ அடி வாங்குறான். பொண்ணு ஏதான் எப்படி இருக்காளோ, ஓனடரா மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்காந்துருந்தா நல்லா இருக்கும், ஒருவேளை எனக்கு அந்த லாக்கெட்டை கொடுத்து என் ஃபர்ஸ்ட் லவே ஓனடராவா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ லாக்கெட்டை தேடுனா லாக்கெட் அங்க இல்ல. பெருசாக்கே கிக் பண்ணும்போது கீழே விழுந்ததே, இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, நீ கிக் பண்ணதுல தான் நான் அதை தொலைச்சிட்டேன், நீ தான் என் கூட வந்து தேடி தரணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னத்தை தொலைச்சிட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா ஓனடரா வந்து கேட்கறா. இல்ல இது இவளோட ஃபால்ட் தான், இவா தான் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அது என்ன லாக்கெட்னு கிரசாக்கே கேட்கறா. நம்ம ஹீரோவா அது ஷேப்பை காமிக்கிறான். அந்த சைஸ் லாக்கெட்டா அப்படின்னு சொல்லி ஓனரா எதையோ யோசிச்சுட்டு டக்குன்னு ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா. சரி அந்த லாக்கெட்டை தேடுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் பதிலுக்கு இனிமே நீ எனக்கு ஸ்கூல்ல பேசவே கூடாது, ஏன்னா எப்போ நீ என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்கன்னு வா சொல்லவும், சொல்ல மறந்துட்டேன் ஈஜியோ, அந்த புது பொண்ணுக்கு நீ தான் ஸ்கூல்ல சுத்தி காமிக்கணும், அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூனிஃபார்மை பாத்துக்கோங்கன்னு டீச்சர் சொல்லியிருந்தாங்க, ராமிச மறந்துடாத பேசக்கூடாதுன்னு வா சொல்லவும், தனியாவே எங்க வேலையை பார்த்தாலும் ஓகிட்ட பேச மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே கிளாஸ் முடிஞ்சு டெய்லியும் இவங்க அந்த லாக்கெட்டை தேடிட்டு இருக்காங்க. சிட்டோகே அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறதுனால அவளுக்கு ஜாப்பனீஸ் கரெக்டா புரியல. ஹீரோவா அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஹே என்னோட நோட்டை வேணா பார்த்து எழுது நம்ம ஹீரோ கொடுக்கவும், என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கல அப்படின்ட்டு வா போகவும், ஐயோ பாவமேன் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஓவராதா போறா மங்கி கேர்ள் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் பிடி பீரியட்ல உட்காந்துருக்காங்க. ஹெராகோ அந்த கிரசா கேட்க உனக்கு ஏதாச்சும் ஓடுதான்னு கேட்கவோ, இது எப்பண்டா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அவ்வளவு கிளாஸ் முடிஞ்சு ஒன்னா சுத்துறீங்க, அதான் கேட்டா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லவும், அந்த கொரில்லா கேர்ள் கூட எல்லாம் எவன் சுத்துவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அவளுமே பார்க்க சமயம் அழகா தானப்பா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கவோ, யாரு இவா அழகா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வேற லெவல்ல அவ ஒரு ஜிம்னாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவும் ஆசம்னு எல்லா பொண்ணுங்களும் பாராட்டுறாங்க. நாட்கள் போக போக இவா குரங்குத்தனம் தான் எனக்கு இன்னும் அதிகமா தெரியுது நம்ம ஹீரோ சொல்லவும், யாரை பார்த்துடா குரங்குன்னு சொன்ன அப்படின்னு அவ வந்து அட்டாக் பண்றா. அந்த கொரில்லா கேர்ளை எந்த மாதிரி இடத்துல
இடத்துல வச்சு வளர்த்தாங்களோ இப்படி பிஹேவ் பண்றாளே. இல்ல அதை நான் சொல்லக்கூடாது, நானே ரவுடிங்களுக்கு மத்தியில தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு நிறைய அடிபட்டிருக்கேன் ஒன்னடரா திரும்பவும் பேண்டேஜை ஒட்டி விடுறா. கிரசாக்கே கூட நீ க்ளோஸா இருக்கன்னு கேள்விப்பட்டேன், அவளுக்கு ஜாப்பனீஸ் நோட்ஸ்லாம் எழுதி கொடுத்தியாமே அப்படின்னு ஓனடரா கேட்கவோ, நான் நல்ல விஷயங்கள் பண்ணதை ஓனடரா பார்த்திருக்கா, என்ன நல்லவன் நினைப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஆமா நீ தொலைச்ச அந்த செயின் அதை எங்க வாங்கினு ஓனடரா கேட்கவும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க அதை எனக்கு கொடுத்தாங்க, அதை பத்திரமா வச்சிருப்பேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ப்ராமிஸா அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா டெய்லியோ கிரசாக்கேவும் நம்ம ஹீரோவும் வந்து அந்த லாக்கெட்டை தான் தேடிட்டு இருக்காங்க. அன்யூஷுவல் டைத்துல நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்கறான். என் பேரண்ட்ஸ் ஒர்க் காரணமான வாசலவும் பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது சிட்டாக்கே மேல இருந்து வர அந்த ஸ்மெல் இது எனக்கு பழக்கப்பட்டதா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஸ்மெல்ல நான் எங்க பாத்திருக்கேன், எங்க ஃபீல் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். புதுசா வந்திருக்கிற அந்த ரவுடி கேங்க்கும் நம்ம ஹீரோ கேங்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள ஃபைட் அதிகமாயிட்டே போதே நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கு மேலே என்னால முடியாதுன்னு பாக்கத்தவோ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். கிரசாக்கே நீ ஈஸியாவே டேட்டிங் பண்றியா, நீ அவனு ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஒன்னா இருக்கிறத பாத்துருக்கோமே, நீங்க டேட்டிங் பண்றீங்களான்னு பொண்ணுங்க வந்து கேட்டதுனால கிரசாக்கே டென்ஷன் ஆகுறா. கமிட்டி மீட்டிங் குயிக்கா முடிஞ்சது, நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓனடரா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கா. இதுல பாதி ஓன் தப்பு தான், நீயும் சேர்ந்து தான் தேடணும்னு சொல்லவும், சாதாரண லாக்கெட்டுக்கு நீ ஓவர் சீன் போட்டுட்டு இருக்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பொண்ணு கொடுத்துருக்கோம், அதனால தானே நீ இவ்வளவு பத்திரமா அதை வச்சிருக்க. பட் அந்த பொண்ணு நேரத்துக்கு உன்னை மறந்தே போயிருப்பா, அவ உனக்கு இந்த லாக்கெட்டை கொடுத்தது கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டா, அதுக்கு போய் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாம அதை நீ தேடிட்டு இருக்க, இதை பார்க்க முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லவும், போதும் நிறுத்துடி, இதுக்கு மேல நீ எனக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நானே தனியா பாத்துப்பா கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓனடராவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. சிட்டோசி அங்க இருந்து கோவமா போயிருந்தா. சில நானும் மத்தவங்க மாதிரி ஒரு பொண்ணை திட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்போ நம்ம ஹீரோ தனியாவே தான் அந்த லாக்கெட்டை தேடிட்டு இருக்கான். சொன்னதும் கரெக்ட் தானே, மேபி இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு என்ன மறந்துருக்கலாம், உண்மையிலேயே நான் தான் பைத்தியக்கார மாதிரி தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, ஏஜிஜோ கிரசாக்கே உன்னை கூப்பிட்டா ஓனடரா வந்து கூப்பிடுறா, இங்க ஏன் வர சொன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா, இந்த போட்டுக்கோ அப்படின்னு பேஸ்பால் மாதிரியா வரணும். ஹீரோ மூஞ்சிலேயே எதையோ தூக்கி எறிறா. என்னதுன்னு பார்த்தா அந்த லாக்கெட் தான். அதை பார்த்த உடனே ஓனடரா ஷாக் ஆகுறா. அது உன்னோடதா அப்படின்னு ஓனடரா கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். பட் இது எப்படி அவா கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவ உனக்கே தெரியாம உட்காந்து இந்த லாக்கெட்டை தேடிட்டு இருந்தா, உனக்கு தெரியாம அவ அதை தேடுனா இனியவோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஓனடரா சொல்றா. நான் உன்னோட கண்டுபிடிச்சிட்டேன், இனி என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு லெட்டரையும் அந்த செயின்ல வச்சிருக்கா. அவளுமே நல்ல பொண்ணு தான் இல்ல அப்படின்னு ஓனடரா பாக்குறா. நான் அன்னைக்கு கோவப்பட்டுட்டேன், பட் அவ சொன்னது என்னமோ கரெக்ட் தான் இல்ல, சின்ன வயசுல நான் பண்ண ப்ராமிஸா அந்த பொண்ணு மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு, நானும் அதை மறக்கிறதுக்கான நேரம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா இல்ல, அது போக நீ அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஒருவேளை ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு இன்னொரு ஞாபகம் வச்சிருந்தா, நீ அதை மறந்துட்டேன்னா அவ வருத்தப்படுவா தானே. ஈவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க இதை பண்ணியிருந்தாலும் அவளுக்கு கூட அது முக்கியமான ப்ராமிஸா இருக்கலாம்ல, நான் ஏதாச்சும் ஓவரா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஓனடரா சொல்றேன். இல்ல ஓனடரா ரொம்ப தேங்க்ஸ், இப்பதான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், அந்த பொண்ணு நான் பாக்குறேன்னா இல்லையோ ப்ராமிஸ் பண்ணபடி இதை நான் சேஃபா வச்சிருப்பேன், என்ன சேர பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஓனடரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பார்த்தா ஓனடரா கிட்ட தான் அந்த சாவியே இருக்கு. இன்னைக்கும் அவன்கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வரல, உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் இல்ல அப்படின்னு சொல்லி ஓனடரா வருத்தப்படுறா. ராக்கோ உன்ட்ட முக்கியமா பேசணும்னு சொன்னல, இங்க வா அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. அப்படியான விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ரீசெண்டா நம்ம எதிரி கேங் பிஹேவ்க்கும் நமக்கும் நிறைய ஃபைட் வந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், கூடிய சீக்கிரத்துல வார் வரப்போது, அதை தடுக்கணும்னா அந்த கேங்கோட லீடர் என்னோட ஃப்ரெண்ட் தான், அவன் பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், சும்மா இப்போதைக்கு ஃபேக்கா டேட்டிங் பண்ணுங்க போதும், இப்போதைக்கு வார தடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், என்னது நானா நம்ம ஹீரோ கேட்கவோ, உனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கவோ, இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த பொண்ணு அதை எப்படி எடுத்துப்பாலும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நான் இன்னும் தயாராகலன்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும், இந்த வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஆப்போசிட் கேங் லீடரோட பொண்ணு சிட்டோகே தான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஷாக் ஆகுறாங்க. திடீர்னு அமெரிக்கால இருந்து டிரான்ஸ்பர் ஆனது, பேரண்ட்ஸ் ஒர்க் பத்தி பேசினப்போ டென்ஷன் ஆனது, இவ மேல இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்த அந்த ஸ்மெல் அது கன் பவுடர், இப்பதான் எல்லாம் புரியுது நம்ம ஹீரோ பார்க்க. அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லவும், மிஸ்ட்ரியே இல்லாத நாங்க 2 பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ப்ராமிஸ் இது எனக்காக இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கோ தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஓனடரா கிட்ட தான் அந்த கீ இருக்கு, பட் அவ கிட்ட அதை நம்ம ஹீரோ கிட்ட தைரியமா சொல்றதுக்கு மனசு வரல. நம்ம ஹீரோக்கும் இந்த கிரசாக்கிக்கும் செட்டே ஆகல. பட் இந்த கிரசாக்கியுமே நம்ம ஹீரோக்காக லாக்கெட் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா. 2 பேரோட அப்பாவுமே கேங்ஸ்டர் தான். அந்த ஃபேமிலியை இப்ப இவங்களை டேட்டிங் பண்ண சொல்றாங்க. கதை இனிமே தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.